என்னை டிஎஸ்ஆர் குடும்பத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தார். டிஎஸ்ஆர் குடும்பத்திற்கு அறிமுகம் செஞ்சு வச்சது மட்டுமல்லாமல் அந்த குடும்ப திருமண விழாவிலும் நீடூரில் இருக்கக்கூடிய நஸ்ருல் முஸ்லிமீன் பள்ளியிலும் நான் உரையாற்றினேன். டிஎஸ்ஆர் குடும்பத்தை எனக்கு ஹுமாயூன் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். அவரை தொடர்ந்து இந்த டிஎஸ்ஏ குடும்பத்திற்கும் நான் அறிமுகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி, யார் மூலமாக என்று கேட்டால் ஒற்றை புத்தகத்தினுடைய வாயிலாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அவலங்களையும் மக்கள் தேடும் புதிய பாரதம் என்கின்ற நூலின் மூலமாக இந்தியாவினுடைய அவலங்களை எல்லாம் எழுதிய எழுத்தாளர் மரியாதைக்குரிய கியாஸ் அவர்கள் மூலமாக நான் இந்த டிஎஸ்ஏ குடும்பத்திற்கு அறிமுகமாகி இருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உறவினர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவரின் சார்பாக மணமகன் ஃபர்சியா அவர்களையும் மணமகன் முகமது இம்ரான் அவர்களையும் அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை இயற்கை, அந்த இயற்கையின் வாயிலாக இயற்கையாக அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முகமது இம்ரான் அவர்களும் ஃபர்சியா அவர்களும் வாழ்க்கையிலே மனம் வீசுகின்ற மலர்களைப் போல வெண்பந்தாய் குளிர்ந்து காயும் முழு பௌர்ணமி நிலவை போல வாழ்க்கையிலே எழுச்சி தரும் எழிலூட்டக்கூடிய மரங்களைப் போல, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கருநீல வானத்திலே வெளிச்சங்களை அள்ளி வீசக்கூடிய நட்சத்திரங்களைப் போல அல்லாஹ்வினுடைய அருளோடு வாழ்க்கையிலே இவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே வெற்றியடைந்து சிறகை விரித்து பறக்கக்கூடிய பறவைகளைப் போல இவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் நான் துஆ செய்கிறேன். இந்த நல்ல நேரத்தில் பிறரோடு சேர்ந்து வாழ்வதுதான் மகிழ்ச்சி, உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் பேரின்பம் என்பதை கற்றுத்தரக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த டிஎஸ்ஏ குடும்பம் மிக விரிந்து பறந்திருக்கிறது என்று சொன்னால், கியாஸ் அவர்கள் டிஎஸ்ஏ குடும்பத்தை பற்றி என்னிடம் சொன்னார். அப்போ எனக்கு இந்த கிராமத்து பழமொழி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. விதைக்கின்ற நேரத்தில் விருந்துக்கு போனா அறுவடை செய்யறதுக்கு ஆள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி விதைச்சாதான் அறுவடை செய்ய முடியும். நீங்கள் எல்லாம் உழைத்ததால் இந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கீங்க. மரியாதைக்குரிய கியாஸ் அவர்கள் டிஎஸ்ஏ குடும்பத்தை பற்றி என்னிடம் சொன்னார். இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஷஹாபுதீன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையிலே உயரும் போது நீங்கள் எல்லாம் உழைத்ததை விட உயர்ந்த பிறகு அதிகமாக உழைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா உழைப்பை மட்டும் மூலதனமாக கொண்டு நீடூர்ல இருந்து ஹாங்காங் போனார். ஷஹாபுதீன் அவர்கள் ஹாங்காங் போன உடனே ஜலாலுதீன் அவர்களை அழைத்துக் கொண்டதாக கியாஸ் அவர்கள் என்னிடம் சொன்னார். ஜலாலுதீன் அவர்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது எனக்கு நான் சின்ன வயசுல படிச்ச நன்னெறி பாடல் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்றும் தருங்கள் என வேண்டாம் என்று தளரா வளர்த்தெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் ஒரு நன்னெறி பாடல். என்னன்னா, தென்னை மரத்துக்கு குளிக்கிற தண்ணி, உப்பு தண்ணின்னு எந்த தண்ணியை பாய்ச்சினாலும் அது நமக்கு தர்றது அருமையான இளைஞரை தான். அதே போலத்தான் ஜலாலுதீன் அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரஃபியுதீன் அவர்களையும் அழைத்து தன்னுடைய அக்கா பசங்களை எல்லாம் அழைத்து எப்படி தென்னை மரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இளநீர் கொடுக்குதோ அதுபோல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு இந்த குடும்பத்தை இவ்வளவு தூரம் சமுதாயத்திலே ஒரு சிறந்த அந்தஸ்தோடு வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது உண்மையுமே பெருமையா இருக்கு. கியாஸ் அவர்களிடம் பெருமையா சொன்னார், 2 பேரா இருந்தோம், இன்னைக்கு 200 பேரா உருவெடுத்திருக்கோம். இது போல தாய் மாமக்கள் இருந்தால் 200 பேர் என்ன 2000 பேரா கூட உருவெடுக்கலாம். எத்தனையோ குடும்பங்களிலே தாய் மாமா உறவை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த தாய் மாமாவினுடைய உறவு இதுதான் என்று கற்றுத்தரக்கூடிய வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் மாமாக்களை நான் இந்த டிஎஸ்ஏ குடும்பத்தில் தான் பார்க்கிறேன். ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தாய் மாமாக்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருளும் ஆசியும் அவர்களுக்கு வாழ்க்கையிலே மேன்மையும் இம்மையிலும் மட்டுமல்ல
அந்த பகல் பொழுதினுடைய அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சேவை, அது கூவுகின்ற அந்த ஒளி, பறவைகளுடைய அந்த சத்தம், அதை பார்க்கின்ற பொழுது மீண்டும் அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி எழுதும். கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போகிறான். அப்போ அவன் மீது வீசின அந்த தென்றல் காற்று, அந்த காற்றை கொடுக்கக்கூடிய அந்த மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள், அந்த கிளையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இலைகள், இவை எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ்விற்கு மீண்டும் மீண்டும் நன்றி எழுதுறான். கொஞ்ச நேரம் அது சாப்பிட்றதுக்கு போறான். அந்த பிளேட்ல இருந்த உணவை பார்க்குறான். அந்த உணவை விதைச்சவங்க, அதை விளைவிச்சவங்க, அறுவடை செஞ்சவங்க, பாதுகாத்தவங்க, அதை உணவா செஞ்சு கொடுக்குறவங்கன்னு எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி எழுதிக்கிட்டே இருக்கான். வெளியில நடந்து போகும்போது சூரியனை பார்க்கலாம். விளக்கே இல்லாமல் ஒளி தரக்கூடிய சூரியனை பார்க்கின்ற பொழுது மீண்டும் அல்லாஹ்விற்கு நன்றி எழுதுறான். அதுக்கப்புறம் மழை பெய்யுது. அந்த மழையை தேக்கி வைக்கக்கூடிய அந்த குளத்தை பார்க்குறான். அந்த குளத்து நீரை குடிநீரா மாத்துறவங்க, இவை எல்லாவற்றையும் சிந்திக்கின்ற பொழுது மீண்டும் பல நன்றிகளை எல்லாருக்கும் பதிவு செய்வான். நல்லா கவனிங்க, இதையெல்லாம் செய்த அவன் அந்த ஒரு நாள் முழுக்க வேறு எந்த வணக்க வழிபாட்டிலுமே ஈடுபடலை. நைட்டு உட்கார்ந்து எழுதின எல்லா வணக்கத்தையும் படிக்கிறான், நன்றியையும் படிக்கிறான். அவனுடைய கண் கலங்கியது, அவனுடைய உள்ளமெல்லாம் உருகியது. இவ்வளவு ஒரு அருமையான வணக்க வழிபாட்டை எனக்கு கற்றுத்தந்த அந்த இமாமை எனக்கு அறிமுகம் செய்த அல்லாஹ்விற்கு கோடான கோடி நன்றிகளை நான் பதிவு செய்கிறேன் என்று இறுதியாக நான் நன்றியை பதிவு செய்கிறேன். ஆக இந்த உலகத்திலேயே சிறந்த வணக்க வழிபாடு இதுதான் நன்றி செலுத்துதல். ஹியாஸ் அவர்கள் என்னிடம் சொன்ன பொழுது சொன்னார், என்னுடைய தாய் மாமாக்களுக்கெல்லாம் நாங்கள் பெரிய நன்றி கடன் கொண்டிருக்கோம். இந்த மாதிரி தாய் மாமாக்கள் கிடைச்சதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம்னு அவர் சொன்னார். உண்மையிலுமே அவருடைய நன்றி உணர்வை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். எல்லாத்துக்குமே இந்த நன்றி உணர்வு வேணும். டிஎஸ்ஏ குடும்பத்தாரிடமும் டிஎஸ்ஆர் குடும்பத்தாரிடமும் இந்த நன்றி உணர்வு அதிகமாக இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்தோடு நீங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பொதுவாக சொல்கிறேன், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்றி உணர்வு சொல்லித்தாங்க. ஏன்னா நீங்க எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறேன். பெற்றோர்கள் என்ன பண்றீங்க, ஒரு குழந்தைய யாருக்காவது அறிமுகம் செஞ்சு வைக்கும்போது அங்கிளுக்கு ஹாய் சொல்லு, ஆன்டிக்கு ஹாய் சொல்லு என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி சொல்லி தராதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுன்னு உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. அல்லாஹ்வே நினைவூட்டுங்க. ஒரு விஷயத்தை சொன்னா உங்க குழந்தை ஓகேன்னு சொல்லும். அந்த நேரத்துல அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய வகையில இன்ஷா அல்லாஹ்னு சொல்லித்தாங்க. உங்க குழந்தைகிட்ட யாராச்சும் ஹவாரியூன்னு கேட்டாங்கன்னா அந்த குழந்தை ஃபைன் அப்படின்னு சொல்லும். தன்னோட குழந்தை இங்கிலீஷ்ல பேசுதுன்னு நினைச்சு பெருமைப்படுவாங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பாதுகாத்து வைத்த அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில அல்ஹம்துலில்லாஹ் உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. கிரேட்னு உங்க குழந்தை சொல்லிச்சுன்னா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லித்தாங்க. நைஸ்னு சொன்னா மாஷா அல்லாஹ்னு சொல்லித்தாங்க. நான் கேட்கிறேன், தேங்க்ஸ்னு சொன்னா மட்டும்தான் நன்றியா? நாம் எல்லோருமே அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லக்கூடியவர்கள். அதனால ஜஸாக்கல்லாஹ்னு சொல்லித்தாங்க. எவ்வளவு பொருத்தமா இருக்கும். உங்க குழந்தைய ஒருத்தர் கிட்ட இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லும்போது பாய்னு சொல்லும். அந்த குழந்தைகிட்ட சொல்லித்தாங்க, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்போடு நான் போறேன், ஃபீ அமானில்லாஹ் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தார்கள். நிச்சயமாக அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு நிச்சயமா இருக்கும். நன்றி உணர்வுங்கிறது எல்லாத்துக்குமே வேணும். இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வயசான முதியவர், ஒரு 80 வயசாகுது. அந்த முதியவர் ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்றாங்க. ஆப்ரேஷன்லாம் நல்லா சக்சஸா முடிஞ்சிருக்கு. வெளியில வர்றாங்க. அந்த பெரியவர்கிட்ட டாக்டர் வந்து பில்லு காமிக்கிறார். 8 லட்சம் ரூபாய் அந்த பில்லை பார்த்த உடனே பெரியவர் கதறி கதறி அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். உடனே அந்த டாக்டருக்கு மனசு கேட்கல, என்னடா இப்படி அழுகிறாரு, கவலைப்படாதீங்க பெரியவரே, எவ்வளவு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பில்லை நான் குறைச்சி தரேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. உடனே அந்த பெரியவர் சொன்னாரு, 8 லட்சம் ரூபாய் இல்லை, 10 லட்சம் ரூபாய் நீங்க பில் போட்டிருந்தா கூட கட்டுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். நான் ஏன் அழுத தெரியுமா? 80 ஆண்டு காலம் என்னுடைய இதயத்தை பாதுகாத்து வந்த அல்லாஹ் என்னிடம் 1 ரூபாய் கூட பில்லு கேட்கல. ஆனால் வெறும் 3 மணி நேரம் என்னுடைய இதயத்தை பாதுகாத்ததற்காக 8 லட்சம் ரூபாய் பில்லு போட்டிருக்கீங்களே, அல்லாஹ்
நல்ல நேரத்துல மீண்டும் ஒரு முறை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வினுடைய அருளோடும் பெருமானார் நபிகள்